வாங்க இந்த ஆடியோவை கேட்டுட்ட பிறகு இதுக்கான தீர்வு என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு வயசு 35. கல்யாணம் கட்டி 5 வருஷமா. நான் இன்னும் ஒரு தடவை கூட குழந்தை தங்கவே இல்லை. குழந்தையால அது எப்படி வார்த்தையால சொல்ல முடியாது. நானும் ஒவ்வொரு மாசமும் வெயிட் பண்றது, ஒவ்வொரு மாசமும் கற்பனை பண்றது, ஒவ்வொரு மாசமும் பீரியட் வரும்போது மனசு கஷ்டமாயிரும். நான் இப்ப 4 மாசமா ஹாஸ்பிட்டல், இப்ப கிளினிக் பிரைவேட்டா போறேன். அங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்க 2 பேருக்கும் செக் பண்ணி பாப்பினோம். ஒவ்வொரு மாசம் செக் பண்ணி பாக்குறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடணும். இப்ப 4 மாசம் நான் போறேன். 4 மாசம் அவையெல்லாம் டேப்லெட் தரையணும். ஆனா குழந்தை தங்கவே இல்லை. அதை யோசிக்க மன உளைச்சல் மாதிரி எங்கெங்கயோ எல்லாம் தூரமா போகுது. டிக்டாக்ல உங்களோட வீடியோ பார்த்தேன். மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. சரி, உங்களோட கதைச்சு பார்ப்போம் வந்துட்டு கதைக்கிறேன். 2 பேருக்குமே பிரச்சனை ஒன்றுமே இல்லை என்று சொன்னா என்ன காரணத்துக்காக பேபி தங்குது இல்ல, அது எனக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல. அதுதான் யோசனை எனக்கு. ஓகே, கேட்டீங்களா? இந்த பதிவை அவங்க எவ்வளவு ஒரு ஏக்கத்தோட இந்த பதிவுல, அதாவது ஒரு நம்பிக்கை, அதாவது வம்சம்னா எவ்வளவு பேர்த்துக்கு நீங்க தாய்மையை அடிச்சு கொடுத்துருக்கீங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் இவங்க ஸ்ரீலங்கால இருந்து நம்மளை தொடர்பு கொள்ளிருக்காங்க. நீங்க த்ரூ அவுட் வேர்ல்ட் முழுதும் நீங்க எங்க இருந்தாலுமே நம்ம கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வழங்கப்படும். அதனால தயக்கம் வேணாம். ஓ மேடம், நாங்க ஸ்வீஸ்ல இருக்கிறோம், லண்டன்ல இருக்கிறோம், எங்களால பேச முடியாது அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் உலகம் முழுதும் நம்ம கேன் பி கனெக்டட். ஸோ அதனால நீங்க மருத்துவரை பார்த்துட்ட கையோட நீங்க கேட்டிருக்கிறீங்க நம்ம கிட்ட, எதுவுமே இல்லை, 2 பேரையும் செக் பண்ணாங்க, எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதனால எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தங்கல. இதுக்கு நம்ம பல டெஸ்ட்டுகள் இருக்கு. சில பேர் நீங்க போய் மருத்துவரை பார்ப்பீங்க, முக்கியமான ப்ரொஃபைல், ஃபர்டிலிட்டிக்குன்னு தனி ப்ரொஃபைல் இருக்கு, அந்த டெஸ்ட் எல்லாம் செய்யாம இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்களோட ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு குழந்தை கரு தங்க மாட்டுது அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கணவரோட விந்து அணுக்கள் ஓகே விந்து இருக்கலாம், ஆனா மோட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி மனைவிக்கு கருமுட்டை வளர்ச்சி இருக்கலாம், அவங்களுக்கு ஃபெலப்பின் டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்குதா, இல்ல வளர்ச்சி எதுவும் சரியா பத்தலையா, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நீங்க நம்மளை தொடர்பு கொண்டு கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு தாய்மை அடைக்கிற கட்டத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு கூட்டிப்போம். நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகிரிசாமி. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.